வசூல் ராஜாவாக மாறிய தங்கலான் 3 நாளில் நிரம்பி வழியும் பாக்ஸ் ஆபீஸ். இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தங்கலான். கோலார் தங்கவயலை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் விக்ரம் கதாநாயகனாகவும் பார்வதி மற்றும் மாளவிகா கதாநாயகியாகவும் நடித்துள்ளனர். இவர்களுடன் பசுபதி, ஹரி, அர்ஜுன், டேனியல் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் நடித்துள்ளனர். மிகவும் அதிகப்படியான பொருட்செலவில் உருவான இந்த படத்தினை ஸ்டுடியோ கிரீன் தயாரித்துள்ளது. தங்கலான் படத்தின் முதல் 3 நாள் வசூல் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். இயக்குனர் பாரஞ்சித் இதுவரை அவர் இயக்கிய படங்களில் குறியீடாக தனது அரசியல் நிலைப்பாட்டினை கூறி வந்தவர். தங்கலான் படத்தில் நேரடியாகவே காட்சிகளை வைத்துள்ளார். குறிப்பாக இந்தியா முழுவதும் பௌத்தத்தை நிறுவிய மாமன்னன் அசோகன் பெயர் கொண்ட கதாபாத்திரம் வெட்டி வீசப்பட்ட புத்தர் சிலையை முதலில் எடுப்பது தொடங்கி துண்டாடப்பட்ட புத்தர் சிலையுடன் அதன் தலையை இணைப்பது என அரசியல் காட்சிகள் அனைத்தும் நிறைந்துள்ளன. அம்பேத்கர் கூறியதைப் போல் இந்தியாவின் வரலாறு பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையே உள்ள போர் என கூறுவார். இந்த வார்த்தைகளை மிகவும் சரியாக காட்சிப்படுத்தியுள்ளார் இயக்குனர். ஜனரஞ்சகமான சினிமாவுக்கு என்ன தேவையோ அது இந்த சினிமாவில் இருந்தாலும் எந்த இடத்திலும் தனது கதை சொல்லும் நேர்த்தியில் சமரசம் செய்து கொள்ளாத பாரஞ்சித் மற்றும் அவரது குழுவினருக்கும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரு வரலாற்றை, குறிப்பாக சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சம்பவங்களை பார்வையாளர்கள் மனதில் பதியும்படி ஒரு வரலாற்று பாடம் எடுத்துள்ளார் ரஞ்சித். ஜி.வி. பிரகாஷ்குமார் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்த படத்திற்காக பல்வேறு பழங்குடியின மக்களின் இசையை தேடி தேடி கோர்த்து கொடுத்துள்ளார். பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. படத்தின் மற்றொரு கதாநாயகன் பலம், தூண் என இசையை குறிப்பிடலாம். பார்வதியின் நடிப்பு என்பது மெச்சிக்கொண்டே இருக்கலாம் எனும் அளவிற்கு உள்ளது. குறிப்பாக விக்ரமுடனான ரொமான்ஸ் காட்சியிலும் சரி, முதல் முறையாக ஜாக்கெட் அணியும் காட்சியிலும் சரி, பார்வதியின் முக பாவனைகளுக்காக படத்தினை இன்னொரு முறை பார்க்கலாம். படத்தின் இறுதி காட்சியின் முடிவு என்பது படத்தின் 2ஆம் பாகத்திற்கான லீட் கொடுக்கப்பட்டுள்ளது என விமர்சகர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இது தொடர்பாக இயக்குனர் பாரஞ்சித் எதுவும் கூறவில்லை. படம் வெளியான நாளில் இருந்தே வசூலில் படம் பட்டையை கிளப்பி வருகிறது. படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் உலகம் முழுவதும் 26.44 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக படக்குழு தெரிவித்தது. அதன் பின்னர் 2வது நாளில் படம் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக கூறப்பட்டது. அதேபோல் 3வது நாளில் படம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகின்றது. இதனால் படம் இதுவரை 60 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருக்க வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகின்றது. இது படக்குழுவினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.